திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் தேமுதிகவின் 15 ஆண்டு கனவு நிறைவேறியது. வேட்பாளர் யார் என்பதை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இன்று அறிவிக்க வாய்ப்புள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்தனர். அப்போது கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. இதன் மூலம் தேமுதிக வரலாற்றில் முதல் முறையாக நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் பெற்றுள்ளது. பின்னர் அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சுதீஷ், தேமுதிக வேட்பாளர் யார் என்பதை கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பார் என தெரிவித்தார். மாநில தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில் எங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு பாராளுமன்ற ராஜ்யசபாவுடைய உறுப்பினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக முதல்வருடைய தமிழக முதலமைச்சருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ முதல்ல ராஜ்யசபா பேசி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி, எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்தில் அடுத்த கட்டத்தில் பேசப்படும். கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு அறிவிப்பு வெளியானதும் அக்கட்சி தொண்டர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக 29 எம்எல்ஏக்களை வைத்திருந்த போதும் மாநிலங்களவை கனவு நிறைவேறவில்லை. மேலும் 2020 மற்றும் 2025ஆம் ஆண்டுகளில் அதிமுக கூட்டணியில் வாக்குறுதி அளித்தபடி தேமுதிகவுக்கு எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை சீட் தரவில்லை என்பதால் அதிருப்தி அடைந்தனர். மக்களவை தேர்தலில் தேமுதிக இதுவரை வெற்றி பெறாத நிலையில் முதல் முறையாக திமுக கூட்டணியில் நாடாளுமன்றம் செல்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.